ஹர்ஷி தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். ஏன்னா அவன் எந்திரிச்சிட்டானா அவனை பார்க்கவே எனக்கு டைம் சரியாக இருக்கும். எந்திரிச்சதையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசி தான் ஊற வைப்பேன். ஏன்னா மற்ற வேலை செய்கிறதுக்குள்ளே அரிசி கொஞ்சம் ஊறிடும். சீத்தாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், கிலோ 50 ரூபான்னு சொல்லி. கொஞ்சம் காயாக தான் இருந்துச்சு வாங்கும்போது. அரிசியில் போட்டு வச்சு ஒரு 2 பழம் மட்டும் லைட்டாக பழுத்திருக்கு. நைட்டு தோசை சுட சொன்ன பாவத்துக்கு கிச்சனை பார்த்திங்கன்னா எவ்வளோ கந்தரகோலம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காரு என்னோடய ஹஸ்பண்ட். ஆற்று நிறைய தண்ணி ஓடினாலும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பைப்பில் மட்டும் தண்ணியே வராது. அது என்ன தெரியல, எடுத்தே விட மாட்டேங்கிறாங்க இந்த 2 டேஸாக தண்ணியே. என்னமோ துணி வந்து பார்த்திங்கன்னா நைட்டே துவைச்சிட்டனால பரவாயில்லையா இருக்குது, காலையில் துவைச்சிக்கலான்னு விட்டுருந்தேன்னா தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ இது எல்லாமே கொண்டு போய் வெளியில் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சா தான் என்னால் கிச்சனில் நின்று சமைக்க முடியும். இப்படி கசகசன்றதா என்னால் சமைக்கவே முடியாது. நின்று சமைச்சேன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இவர் சமைச்சனால தான் கிச்சன் வந்து இப்படி இருக்குது. இப்போ எல்லாமே கொண்டு போய் வாஷ் பண்ண போட்டுட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். நீ காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா மற்ற வேலை எல்லாமே ஆரம்பிக்கணும். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி